என்ற பாடலை நாம் சேர்த்து பார்ப்போம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன்குறித்த எதையுமே, எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். எப்படியும் நிறைவேற்றி முடி. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். ஐயா உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். ஐயா உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர். காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர். நிமிடந்தோறும் விசாரித்து அறிகிறீர். நிமிடந்தோறும் விசாரித்து அறிகிறீர். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். ஐயா உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். நான் எண்ணி முடியா அதிசயம் செய், நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. அல்லேலூயா, ஆமென். நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, பயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, ஆமென். இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. எப்போது வருவீரையா? ஆமென். என் உள்ளம் ஏங்குதையா, நீர் எப்போது வருவீரையா? என் உள்ளம் ஏங்குதையா, உமக்கே ஆராதனை
உயிருள்ள நாளெல்லாம் ஐயா உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவர் நம்முடைய இரட்சகருமான நம்முடைய தேவன், அவர் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய நம்முடைய மீட்பரும் நம்முடைய பாதுகாக்கிற தேவனுமாகிய நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கிறார். யெகோவா ரப்பாவாக அவர் நம்ம கூட இருக்கிறார். யெகோவா ஈரே அவர் நம்ம கூட இருக்கிறார். யெகோவா நிசி அவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறார். நம்மை மறப்பதில்லை. அதுமே அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை, நம்ம ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்துவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நம்ம கோடான கோடி ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நம்ம இன்னைக்கு மே 22ஆம் தேதி. ஆண்டவர் எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக, இரக்கம் செய்வீராக. அந்த உலக நாடுகளெல்லாம் சமாதானம், சுகம், சவிக்கியம் பெற கிருபை தருவீராக. சுமார் 165 நாடுகள், 165 நாடுகளின் அதிபர்கள், பிரதமர்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், யாவரையும் நாங்கள் நினைக்கிறோம். அல்லேலூயா. கோடான கோடி ஸ்தோத்திரம். சுமார் 165 நாடுகள் என்று சொல்கிறார். எல்லா நாடுகளிலும் தெய்வீக சமாதானம், தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம் குடும்பங்களிலே உண்டாவதாக. கோடான கோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலம் கொடுப்பார். கர்த்தர் தம் ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம் ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வசனத்தின்படி சமாதானத்தையும் சுகத்தையும் அப்பா பெருக பண்ணுவீராக. உலக நாடுகளிலே அமைதி உண்டாவதாக. அமைதி. அதிபர்களெல்லாம் அமைதிப்படுத்துவர்களாய் மாற வேண்டும். உலக அதிபர்கள் எல்லாம் மனித நேயமுள்ளவர்களாய் மாற வேண்டும். பணப்பலத்தையோ, ஆயுத பலத்தையோ, படைப்பலத்தையோ நம்பி அல்ல, தெய்வத்தை நம்பி மனித நேயத்தோடு வாழ வேண்டும். 165 நாடுகளின் பிரதமரோ, அதிபரோ, ஆட்சியாளர்களோ, அதிகாரிகளோ, மன்னர்களோ, அரசு அதிகாரிகளோ, எல்லாரையும் நீர் சந்திப்பீராக. மனித நேயமுள்ளவர்களாய் மாற்றும். மனித நேயமுள்ளவர்களாய் மாற்றும். மத சார்பாக அல்ல, மத ரீதியாக அல்ல, மனித நேயம் ரீதியாக நல்லுணர்வு உண்டாகட்டும். அல்லேலூயா. கொடாகுடி தோதுரம், கொடானுகொடி தோதுரம். 175 நாடுகளுக்காக, இந்த நாடுகளின் அதிபர்களுக்காக, பிரதமர்களுக்காக, அரசு அதிகாரிகளுக்காக, அலுவலர்களுக்காக, எல்லா ஆட்சியாளர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு பிரபு உனக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கொடாகுடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கொடாகுடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
165 நாடுகள், சும்மா அந்த நாடுகள் எல்லாம், உலக நாடுகள் எல்லாம் சமாதானம், மெய் சமாதானம் பெற வேண்டும். மெய் சமாதானம் பெற வேண்டும். மெய்யான சமாதானம் பெற வேண்டும். பணப்பலத்தையோ படைப்பலத்தையோ வைத்து நாடுகளை நிதானிக்காம மனித நேயத்தோட மனிதன் மனிதன் என்ற நேயம் பெருகட்டும். அல்லேலூயா. மதவாதங்கள் எல்லாம் ஒழியட்டும். மதவாதங்கள் எல்லாம் ஒழியட்டும். மதவாதம், ஏழை பணக்காரன் என்று ஏற்ற தாழ்வு ஒழியட்டும். ஏழை பணக்காரன் என்ற ஏற்ற தாழ்வுகள் ஒழியட்டும். நாடுகளிலே சமாதானம் பெருகட்டும். யாராவது ஒருவர் ஜெபிப்போமா? யாராவது ஒருவர் ஜெபிப்போமா? உலக நாடுகளிலே சமாதானம், உலக நாடுகளிலே மனித நேயம், ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். துதிக்கிறே தூயவரே அப்பா, உங்க நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஈவாய் எங்களுக்கு ஜீவன் சுகபலன் தந்து பாதுகாத்து இந்த 23ஆம் தேதி மே மாதத்திலும் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்க நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆமென். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஐயா, நிமிடந்தோறும் எங்களை கண்ணோக்கி பார்ப்பவரே, காலைதோறும் எங்களை விசாரித்து அறிகிறவரே, என்னுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் தூரத்தில் இருந்து அறிகிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் கர்த்தாவே. அந்த காரணத்தின் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தும் என்று சங்கீதக்காரன் சொன்ன வண்ணமாக கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் நாட்களை எண்ணும் ஞானம் உள்ள இருதயத்தை அறிவை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த நாளிலும் கர்த்தாவே இப்படியாக ஆமென் சபையிலே கூடி நேராக ஆராதிக்க முடியாத, விடுதலையோடு ஜெபிக்க முடியாமல் இருந்தாலும் இந்த ஜூம் பிரேயர் மூலமாக நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கவும் கர்த்தாவே உடைய பாதத்திலே திருச்சபையாய் மன்றாடவும் நீர் பாராட்டின இந்த நல்ல கிருபைக்காக ஒரு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே ஒருமித்து கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர். நாங்கள் ஒரு சிலராய் உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். எங்களுடைய மத்தியிலே நீ வந்து அசைவாடி ஆமன் எங்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் யாவற்றையும் செவிசாய்க்கும்படியாக பதில் தரும்படியாக இந்த வேளையிலே செபிக்கிறோம் ஐயா. கொடா கொடி சோத்ராம் சோத்ராம். விசேஷமாக இந்த வேளையிலே உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுமார் 200 வரைக்கும் உள்ள நாடுகள் ஆமன் உலகிலே இருக்கிறது ஐயா. கர்த்தாவே, இந்த நாடுகளின் மத்தியிலே காணப்படுகிறான இந்த அசாதாரண சூழ்நிலையை தேவன் அறிவீர் ஐயா. ஆமென். கர்த்தாவே, நோய் தொற்றுகளினாலும் இன்னும் இயற்கை சேதங்களினாலும் ஆமென் கர்த்தாவே விபரீதங்களாலும் விபத்துகளாலும் தேசம் பாழாய் கொண்டிருக்கிறது அப்பா, அழிந்து கொண்டிருக்கிறது ஐயா. கர்த்தாவே, அறியாமல் லட்சோப மக்கள் அனுதினமும் நரகம் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஐயா. இவர்களுக்காக நீருடைய ரத்தத்தை சிந்தினீரே, இவர்களையும் உருவாக்கினவர் நீர்தான் ஐயா. ஜனங்களை ரட்சிப்பீராக, தேசங்களின் ஜனங்களை ரட்சிப்பீராக. உண்மை அறியாமல் ஒருவரும் மரணத்திற்குள் போகக்கூடாதப்பா. நீ ரட்சிக்கிற தேவன் ஐயா, ரட்சியும் ஐயா. தேசங்கள் மனம் திரும்ப இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த லாக்டவுன் பீரியட் முடிந்ததும்
கொத்து கொத்தாக ஜனங்கள் ஆலயங்களை தேடி ஓடி வர வேண்டும். கிறிஸ்துதான் உண்மையான இரட்சகர், பாவ பரிகாரி, நோய் சாபங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தரக்கூடியவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான் என்ற உணர்வை இந்த உலகிற்கு தேவன் உணர்த்தும்படியாக இந்நாட்களில் ஜெபிக்கிறோம் ஐயா. நீ பேசுவீராக, ஒவ்வொருவரிடத்திலும் சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாய் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தெய்வம் அல்ல கர்த்தாவே, உலகத்தையே படைத்தவர் ஐயா. உலக ஜனங்களின் மீட்புக்காக தம் உயிரையே ஜீவ பலியாக கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்த தேவன் ஐயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்நாட்களிலே விசேஷமாக இந்த உலக நாடுகளிலே நல்ல மனமாற்றத்தை மனம் திரும்புதலை கட்டளையிடுவீராக. இயேசுவே தெய்வம் என்று அறியும் அறிவை தருவீராக. நாடாளும் தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவர்களை நாள்தோறும் உடைய ஞானத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆமன், சோத்திரம். தலைவன் எவ்வழியோ குடிகள் அவ்வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறப்பா. தேசத்தின் தலைவர்களுக்கு நல்ல சுபாவங்களையும் மக்களை நேசிக்கக்கூடிய நல்ல மனித நேயமுள்ள இருதயத்தையும் ஆமன் கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அதன் மூலமாக இந்த தேசங்கள் சேமம் அடையணும். ஆமன், ஸ்தோத்திரம். ஆமன், தலைவர்கள் நல்ல காரியங்களை தேசத்திற்காக திட்டமிட்டு செயல்படுத்தணும். சுய லாபத்திற்காக சுயநலத்திற்காக அல்ல கர்த்தாவே. பொதுஜன கர்த்தாவே, மக்கள் மேல் கரிசனை உள்ள ஆட்களாய் தலைவர்கள் இருக்க வேண்டும். இன்றே நீ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ஐயா. ஆமா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இக்கட்டான கர்த்தாவே வைராக்கியம் முடித்த மக்களுக்கு கேடு செய்ய நினைக்கிற அதிகார துஷ்பிரயோகம் செய்கிற தலைவர்களெல்லாம் நீ சந்திப்பீராக. அவர்கள் ஒன்று மனமாற்றம் அடைந்து தேசத்தை நல்ல வழியிலே நடத்த வேண்டும் என்றேல் அவர்களை கர்த்தாவே ஆட்சியிலிருந்து தூக்க நீர் வல்லவர் ஐயா. நீர் செய்யும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் ஐயா. இப்படியாய் எல்லா உலக நாடுகளையும் அந்த ஒவ்வொரு நாடுகளில மாநிலங்களையும் மாவட்டங்களையும் தாலுகாக்களையும் வட்டங்களையும் கிராமங்களையும் பஞ்சாயத்துகளையுமாக உலகம் முழுவதும் பாதத்திலே கொண்டு வருகிறோம் தகப்பனே. நீர் இறங்கி கிரியை செய்வீராக. உலகமெல்லாம் மீட்படைய உன் ஜீவன் தந்தவரே, உன்னுடைய பாதத்திலே இந்த உலகத்தை சமர்ப்பிக்கிறோம் ஐயா. கண்ணோ பார்ப்பீராக. தேசங்கள் சேமம் அடையட்டும். ஆம் ராஜா, நல்ல சுபாவங்களை தாரும். கொரோனா தொற்று வியாதியிலிருந்து ஆமன் உலகத்தை மீட்டு எடுப்பீராக. ஆமன், ஸ்தோத்திரம் ஐயா. ஏசப்பா, இந்த நோயின் தாக்கத்திலிருந்து ஜனங்களை பாதுகாப்பீராக. எண்ணிக்கை நாள்தோறும் பெருகி கொண்டே போகிறது ஐயா. மாவட்டங்கள் வாரியாக தமிழ் மாநிலங்கள் வாரியாக நாடுகள் வாரியாக பார்க்கும்போது எண்ணிக்கை அனுதினமும் கூடிக்கொண்டுதான் இருக்கிறது ஐயா. குறைந்த பாடில்லை தகப்பனே. நீர் மனம் இறங்கி உதவி செய்வீராக. தொற்றுகள் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களை நினைக்கிறோம். மருத்துவமனைகளிலே தனிமைப்படுத்தப்பட்டு கத்தாய் வியாதியின் கோரத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் நினைக்கிறோம். அநேக அரசு அதிகாரிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐயா. இந்த மருத்துவ சேவையிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்ட மருத்துவர்கள், காவல்துறை அதிகாரிகள், துப்புரவு பணியாளர்கள், செவிலியர்கள் என அவர்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களெல்லாம் நீ சுகமாக்கும்படியாக, எந்த நோய் தொற்றும் யாரையும் தாக்காதபடி விடுதலை ஆக்கும்படியாக, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆமென். சோத்ரா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீரே. சத்தியத்தின் மூலமாய் ஜனங்களை நோய் பிடிகளில் இருந்தும், தொற்று கிருமிகளின் தாக்கத்தில் இருந்தும், பாவங்களில் இருந்தும், சாபங்களில் இருந்தும் விடுவித்து மெய்யான ஜீவனுள்ள தேவன் என்பதை அறியும் அறிவை உலக மக்களுக்கு இந்த நாட்களில் நீ தருவீராக. ராஜா, நாங்கள் இதற்காக உடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம் ஐயா. நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. மனம் இறங்கி கிரியை செய்வீராக. ஒருவரால் மாத்திரம்தான் தேசத்திற்கு சேமத்தை கொடுக்க முடியும் ஐயா. கர்த்தர் கிரியை செய்யும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். எல்லா நாடுகளையும் உடைய பாதத்திலே கொண்டு வருகிறோம். எல்லா தலைவர்களையும் உடைய பாதத்திலே கொண்டு வருகிறோம். உலகத்தின் ஜனத்தொகை முழுவதும் உடைய பாதத்திலே கொண்டு வருகிறோம். கர்த்தர் நோக்கி பார்த்து ஆமன் கிரியை செய்து நல்ல காரியங்களை தேசத்திலே நடத்திக்கும்படியாக உடைய பாதத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்.
தொடர்ந்து நீர் எங்களை நடத்துவீராக. ஆசீர்வதியும் பலப்பட்டும் நன்மையான காரியங்களை செய்ய போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்திருளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். ஒரு 7 காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெப குறிப்பு சொன்னவுடன் தயவாய் ஒவ்வொருவரும் ஜெபத்திலே இணைய அன்பாய் உங்களை கேட்கிறேன். இப்பொழுது முதலாவது, எல்லா மனிதருக்காகவும் ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். உலக நாடுகள் முழுவதும் எல்லா மனிதருக்காகவும், எல்லா மனிதர்கள். ஆமென் ஆமென். 5 கண்டங்களில் இருக்கிற மக்கள், ஆமென், ராஜாக்கள், உலக ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும். ஆமென். அப்படித்தான் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். நான் பிரதானமாய் சொல்லுகிற திருப்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணபடிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்வது நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாயிருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அல்லேலூயா. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஆமென். உலகம் எங்கிலும் பாத்தீங்கன்னா யுத்தம் வந்துருமோ, யுத்தம் வந்துருமோ, 3வது உலக மகா யுத்தம் வந்துருமோ, இப்படியே பேசுறாங்க. தேவ சித்தம் இல்லாம எதுவும் வராது. ஆமென். அல்லேலூயா. ஆகவே உலகம் முழுவதும் சகல மனிதர், எல்லா மனிதருக்காகவும் ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறார்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவன் ஒருவரே, உலகம் முழுவதற்கும் தேவன் ஒருவரே. தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்து மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. ஆமென். நம்ம எல்லாரையும் மீட்கும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்த மீட்ப இரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. மத்தியஸ்தர் இயேசு. நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் மத்தியில் இருந்து நமக்காக பரிந்து பேசுகிற மத்தியஸ்தர் நாம நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இதை அவர் விரும்புகிறார். எல்லாரும் நம்ம ஜெபிக்கணும். நம்ம பார்லிமெண்ட்ல இருக்கிற எம்பிக்களை விட முக்கியமானவர்கள்.
அங்க பார்லிமெண்ட்ல அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு 10 நாள் கூட நடக்கிறது. ஆனா நம்ம கத்தி ஜெபம் பண்ணா, கண்ணீரோடு நம்ம ஜெபம் பண்ணா, நம்ம தேவன் பரலோக தேவன், அந்த பரலோக பார்லிமெண்ட் நிச்சயமா நம்ம ஜெபத்தை கேட்போம். ஆமென். ஆகவே இந்த ஜெபத்திலே நம்ம எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், எல்லாம் ரட்சிக்கப்படும். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர்தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இது உலக அறியணும். ஆஸ்திகனோ நாஸ்திகனோ, வெள்ளையனோ கருப்பனோ, நம்ம ஆசியாவோ ஆப்பிரிக்காவோ அமெரிக்காவோ எந்த கண்டத்தில் பிறந்தாலும் தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த அறிவிப்பு வரணும். நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும்? அமைதியுள்ள ஜீவனம் பண்ணணும்னா உலகத்தில் ஒரு அமைதி உண்டாகணும். நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் மேல அன்பு கூறுனார். ஒன்று, முதல் கட்டளை என் மேல அன்பு கூறுனார். 2வது கட்டளை உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. அது சீனாவா இருந்தாலும், அமெரிக்காவா இருந்தாலும், இந்தியாவா இருந்தாலும், ரஷ்யாவா இருந்தாலும், பாகிஸ்தானா இருந்தாலும், இலங்கையா இருந்தாலும், வெஸ்ட் பெங்காலா இருந்தாலும் சரி, சிங்கப்பூரோ மலேசியாவோ உலக நாடுகள் எதுவா இருந்தாலும், இத்தாலியா இருந்தாலும், பிரான்ஸா இருந்தாலும், அயர்லாந்தா இருந்தாலும், நெதர்லாந்தா இருந்தாலும், டென்மார்க்கா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் கடவுள் ஒருவரே. நம்ம அந்த நம்பிக்கைக்குள்ளவர். எல்லாம் கை வைத்து ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். தேசத்துல பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்ய வேண்டும். நம்முடைய இந்தியா, நம்முடைய பிரதமர், நம்முடைய ஜனாதிபதி, நம்முடைய எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், நம்ம சிஎம், எல்லா மாநில முதலமைச்சர்கள், கவர்னர்கள், வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, மருத்துவத்துறை, காவல்துறை, நீதித்துறை, எல்லா லாக்காக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். அவருடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தணும். எல்லா மனுஷருக்காக, ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, ஆளுநர்களுக்காக யாராவது ஒரு ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சொல்லப்பட்ட காரியத்திற்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா மனுஷருக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியது எங்கள் கடமை. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உம்முடைய சித்தம் ஆண்டவரே. அதற்காகவே உம்மை ஜீவ பலியாக நீர் ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா, பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. பாவக்கட்டிலிருந்து விடுதலை பெறணும் ஆண்டவரே. உண்மை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஒரே தேவன் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா, இந்த ரட்சிப்பை இந்த நாட்களில் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பதவியில் இருக்கிற அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. நாட்டை நடத்தத்தக்க ஆண்டவரே ஞானத்தை நீ தருவீராக ராஜா. சுயம் அங்கு செயல்படக்கூடாது ராஜா. ஆண்டவரை புகழுக்காக அவர்கள் வேலை செய்யக்கூடாது ஆண்டவரே. பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே ராஜா, அவர்கள் நீர் வைத்த பதவியில் உண்மையோடு உத்தமத்தோடு இருந்து கர்த்தாவே ராஜா, நீர் கொடுக்கிற ஞானத்தில் செயல்பட ஆண்டவர் உதவி செய்யுங்க. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது ஆண்டவரே. நீர் அவர்களை அந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே, எங்க தேசத்தின் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதம மந்திரி, எம்பிக்கள்
மத்திய அமைச்சர்கள், கேபினெட் அமைச்சர்கள், லோக்சபா, ராஜ்யசபா அங்கத்தினர்கள், ஆண்டவரே யூனியன் பிரதேசங்கள், ஆண்டவரே ஒவ்வொரு மாநில கவர்னர், முதலமைச்சர், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், ஒவ்வொரு டிபார்ட்மெண்டின் உயர்ந்த அதிகாரிகள், செயலர்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் தெய்வ பயத்தோடு ஆண்டவரை நீர் கொடுக்கிற ஞானத்தோடு செயல்பட ஆண்டவர் உதவி செய்யுங்க ராஜா. பணத்துக்காக, பதவிக்காக, புகழுக்காக நியாயத்தை புரட்டாதபடி ராஜா ஆண்டவரே மனசாட்சிக்கு பயந்து செயல்பட ஆண்டவர் உதவி செய்யுங்க. அப்படியாக எங்கள் தேசத்தையும் தமிழ்நாட்டையும் இந்த பட்டணத்தையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மனுஷரையும் ஒப்படைக்கிறோம், ராஜாக்களை, ஆளுக்கையில் உள்ளவர்களை ஒப்படைக்கிறோம், அதிகாரமுள்ள யாவரையும் ஒப்படைக்கிறோம். கர்த்தரே தேவையான ஞானத்தையும் தெய்வ பயத்தையும் கொடுத்து அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போகிற தயவிற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமா, கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டதுக்காக எல்லாரும் கோடா கோடி தோத்திரம் சொல்லி கொடான கோடி தோத்திரம். அடுத்தபடியாக இரண்டாவதாக நாம் நம்ம உலகமெங்கிலும் இருக்கிற திருச்சபைகளுக்காக, நம்ம உலகமெங்கிலும் இருக்கிற திருச்சபைகளுக்காக, திருச்சபையின் போதகர்களுக்காக, நம்ம அல்லேலூயா போதகர்கள் குடும்பங்களுக்காக, சபை மக்களுக்காக, ஒவ்வொரு இண்டிவிஜுவலான ஒரு விசுவாச பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக எல்லாம் கை வைத்து ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. கொடான கோடி தோத்திரம். உலகமெங்கிலும் இருக்கிற திருச்சபைக்காக, திருச்சபையின் போதகர்களுக்காக, திருச்சபையின் குடும்பங்களுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக, ஊழியர் குடும்பங்களுக்காக, ஊழியர் சுகம் சௌக்கியத்துக்காக, விசுவாச மக்களின் சுகம் சௌக்கியத்துக்காக, அவங்களுடைய போஜாத்து, அவங்களுடைய தேவைகள் ஆண்டவர் நிறைவு செய்ய நல்லவர். அல்லேலூயா. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க உறவிடம் கொடுக்கிறார் கர்த்தர். அவரால் கூடாது ஒன்றுமில்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். ஆமா, யாராவது ஒருவர் ஜெபிப்போம். யாராவது ஒருவர் ஜெபிப்போம். நல்ல வேலைக்காக செலுத்துகிறோமப்பா. தகப்பனே மக்கு ஸ்தோத்திரமப்பா. தகப்பனே மக்கு ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே உலகமெங்கிலும் இருக்கிற கர்த்தாவே திருச்சபைக்காய் கர்த்தாவே இந்த நேரத்திலும் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா திருச்சபைகளையும் கர்த்தாவே இந்த நேரத்திலே நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு திருச்சபைகளையும் தகப்பனே உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு சுவாமி. ஆண்டவரே நீர் பூட்டினதை ஒருவரும் திறக்க முடியாது தகப்பனே. நீர் திறந்ததை ஒருவரும் பூட்ட முடியாது ராஜா. அப்படியா கர்த்தாவே எங்கள் திருச்சபைகளுக்காய் கர்த்தாவே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா எங்கள் திருச்சபையில் உள்ள கர்த்தாவே உலகமெங்கிலும் உள்ள திருச்சபையில் உள்ள போதகர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய சுக பலன் ஆண்டவரே ஆரோக்கியம் பாதுகாக்கப்படணும் அப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான கர்த்தாவை மண்ணாவை நீர் அனுப்பி அவர்களை பூசித்து பாதுகாத்து நீர் பராமரிக்க வேண்டுமாய் நாங்கள் இந்த நேரத்திலும் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு திருச்சபை மக்களையும் கர்த்தாவே இந்த நேரத்திலே நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மக்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவரே உம்மை நினைத்து ஜெபித்து துதித்து ஆண்டவரே இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள எங்கள் தகப்பனாகிய கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே நாங்கள் ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்காதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உங்க சமூகத்திலே கர்த்தாவை உலகத்திலே கெஞ்சி மன்றாடி ஜெபிக்க எங்கள் தகப்பன் நீங்க கிருபை செய்யுங்கப்பா.
ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருச்சபை குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் போதகருடைய கர்த்தாவே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே இன்னும் ஒரு சில நாட்களிலே கர்த்தாவே சபைகள் திறக்கப்படுவதாக சொல்லி இருக்கிறார்கள் ராஜா. அதில் எந்த ஒரு கர்த்தாவை மாற்றமும் வரக்கூடாது தகப்பனே. அப்போ அப்படி ஒரு கர்த்தாவை மாற்றம் இல்லாதபடிக்கு கர்த்தாவை அவர்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரே தகப்பனே உமது திருச்சபை ஆண்டவரே, உமது திருச்சபை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உமது கர்த்தாவை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா திறக்கப்பட்டு கர்த்தாவை ஜனங்கள் கர்த்தாவை மீண்டுமாய் கர்த்தாவை பயபக்தியோடு கூட ஆராதிக்க துதிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. நீர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்கும் ஆண்டவரே நீர் பலன் தர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு பக்தி காணப்படணும் அப்பா. அப்பா திறக்கப்பட்ட பிறகு ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா எங்களிடத்திலே கர்த்தாவை இன்னும் அதிகமான அன்பு ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா இடத்திலே கர்த்தாவை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. ஆவியானவருடைய கிரியைகளை நாங்கள் கர்த்தாவை நாங்கள் அதிகமாய் கர்த்தாவை உணரத்தக்கதான கிருபையை ஆண்டவரே நீர் கர்த்தாவை கட்டளையிட போகும் ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, பார்க்கிறோம் 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 தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. உலகமெங்கிலும் இருக்கிற கர்த்தாவை திருச்சபை கர்த்தாவை போதகருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி. உலகமெங்கிலும் இருக்கிற கர்த்தாவை ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை விசுவாசங்களையும் விசுவாசிகளையும் விசுவாச குடும்பங்களையும் நீர் பாதுகாத்து வழிநடத்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. நீர் அப்படியாய் கர்த்தாவை செய்ய போகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சபைகள் திறக்கப்பட்டு திரளாய் கர்த்தாவை ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் சபைகளிலே கர்த்தாவை ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எங்கள் தகப்பன் தரப்போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நோக்கி கர்த்தாவை இந்த நேரத்தில் பார்த்து நாங்கள் ஜெபித்த ஒவ்வொன்றையும் எங்கள் தகப்பன் ஆம் என்றும் ஆமேன் என்று நீர் பதில் கொடுத்துக் கொண்டிருக்கிற தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதியாயிருக்கிற எல்லாவற்றையும் ஏற்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. மீண்டுமாய் கர்த்தாவை எங்கள் திருச்சபைகள் கர்த்தாவை குறிப்பிட்ட நேரத்திலே சொன்ன நேரத்திலே திறக்கப்பட்ட எந்த ஒரு தடையில்லாதபடி ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும் ஆண்டவரே. நாங்கள் ஆராதித்து உம்மை துதிக்க கிருபையை தாரும், ஆசீர்வதியும், மகிமைப்படுத்தும், மேன்மையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நினைவு கூறும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு அற்புதம் செய்யும்படியாக சகல பரிசுத்தவான்களுடைய பாதுகாப்புக்காக, பராமரிப்புக்காக, சுகத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக, அவங்களுடைய நடத்துதலுக்காக யாராவது ஒருவர் ஜெபிப்போம். தேங்க்யூ. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சோத்திரம் ஆண்டவரே, நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த அருமையான ஜெப வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உலகம் எங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம், பாதுகாத்து வழி நடத்த ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க தயவுள்ள கரம் ஏசப்பா ஒவ்வொருவர் கூட இருந்தர்ல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்நாட்களே ஆலயம் போக முடியாத சூழ்நிலை, வீட்டுல இருந்தாலும் உண்மை ஆராதிக்க, உண்மை துதிக்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தர்ல ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பரிசுத்தவான்களையும் தேவன் தாமே பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை தேவன் தயவாய் தந்தர்ல ஜெபிக்கிறோம். உங்களுடைய பாதுகாப்பின் கரம் ஒவ்வொருவர் கூட இருந்து வழி நடத்த ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. சத்தியத்தின் வாழ ஆண்டவரே, உமக்கு சாட்சிய வாழ தேவன் நீங்க கிருபை செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெண் பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை பார்க்கல அதிகமான சந்தோஷம் ஒன்றுமில்லை அப்பா. எல்லாரும் சத்தியத்தின்படி நடக்க ஏசப்பா நீங்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் தேவன் தாமே பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம், பராமரித்து தேவன் தாமே வழி நடத்த ஜெபிக்கிறோம். உங்க தயவுள்ள கரம் ஒவ்வொருவர் கூட இருந்ததுல ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா எல்லாருடைய தேவைகளை தேவன் நீங்க சந்திங்கப்பா. இந்த இக்கட்டான நாட்களில் அப்பா சோத்திரம் அப்பா. எல்லாருடைய தேவைகளையும் தேவன் நீங்க தயவாய் சந்தித்து வழி நடத்த ஜெபிக்கிறோம் அப்பா.
உங்க தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும். ஆலோசனை கர்த்தரா இருந்து தேவன் தாமே வழி நடத்தியர்ல ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரையும் பாதுகாத்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாருக்கும் சுக பலன் ஜீவனை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பரிசுத்த கரம் எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாரையும் அப்படியே பாதுகாத்ததுக்காக உங்களுக்கு கோடா கூடி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உங்க கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஆண்டவரே தேவன் எடுத்து நீங்க அவங்களை பயன்படுத்த ஜெபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை தயவாய் நீங்க செய்ததுல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதி கன மகிமையை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சகல பரிசுத்தவான்களை கர்த்தர் பாதுகாத்து நடத்தும்படியாக அவன் ஆண்டவர் நடத்த போவதற்காக எல்லாரும் கூட கூடி தோதர செலுத்தும். உலக எங்கிலும் முடிவு செய்கிற அவன் நம்முடைய தேசத்துல முடிவு செய்கிற மூலை முடுக்குகளில் இருக்கிற அவன் தேவனால் அழைக்கப்பட்ட தேவ சித்தத்தின்படி அழைக்கப்பட்ட ஊழியம் செய்கிற ஊழியர்களையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யும். நம்ம குடும்பங்கள் பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் பலப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். என்ன நடந்தது? ஒருவர் ஜெபிக்க ஆரம்பித்தவுடன் மற்றவர்கள் மைக்கை ஆஃப் பண்ணி வைங்க, இந்த சத்தம் வராது. இல்ல இருக்கிற இடத்துல ஃபேன் எது ஓடிட்டு இருந்தாலும் அந்த சத்தம் வரத்தான் செய்யும். அதை கவனித்து செயல்படுங்கள். அடுத்தபடியாக வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு சொல்கிறார், விரோதிகளுக்காக விரோதிப்பவர்களுக்காக ஜெபிக்கும். நாம திருச்சபைகளுக்கு விரோதிகள் மாறி இருக்கிறாங்கல்ல. நேற்றுலாம் ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரமாக காயப்படுத்தி ரத்தத்தோட அந்த போட்டோ பேஸ்புக்ல பார்த்தேன். ஆமா, விரோதிக்கிறவர்கள், சத்தியத்தை விரோதிக்கிறவர்கள், சத்தியத்தை சொல்லுகிறவர்களை சத்துருவாய் நினைக்கிறவர்கள், அவர்கள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். கிறிஸ்தவத்துக்கு எதிர்ப்பு 1ஆம் நூற்றாண்டிலே இருந்தது. ஆமா, இன்றும் இருக்கிறது. ஆகவே விரோதிகளுக்காக வேதம் சொல்லுகிறது. மத்திய 5:44 மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். மத்திய 5:44. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எப்படி சொல்றாரு? மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நான் எப்போதாவது ஒருவரிடத்திலே ஜெபிக்க விரும்புகிறேன். அவர் நல்ல ஒரு தேவ மனுஷன், ஊழியம் செய்கிறவர், ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதன். அவர் இந்த வாரத்திலே நான் ஜெபிக்கும் போது அவர் சொன்னார், நம்ம உங்களுக்கு விரோதமாக ஒரு 3 பேர் உங்களுக்காக விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக சூனியம் வச்சாங்க. 3 பேர் செயல்பட்டாங்க. ஆமா, உங்களுக்கு விரோதமா, உங்களோட குடும்பத்துக்கு ஊழியத்துக்கு விரோதமா சூனியம் வைத்தாங்க.
ஆனா அவங்களால ஒண்ணு செய்ய முடியல, வெட்கப்பட்டு நிற்கிறாங்க. வெட்கப்பட்டு நிற்கிறாங்க என்று அவர் ஜெபத்தில் எனக்கு சொன்னார். அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவருக்கும் விரோதமாய் செயல்படுகிற கூட்டங்கள், நாம விரோதிக்காட்டலும் அவங்க நம்மளை விரோதிக்கிறாங்க. நம்ம மேல என்ன பொறாமையோ எரிச்சலோ ஏதோ அவங்களுக்குள்ள நம்மளோட விரோதி மாதிரி நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஆமா, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விரோதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு பாருங்க, எப்போதுமே இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு விரோதமா தான் செயல்படும். இலங்கையும் அப்படித்தான் விரோதியுமா. தமிழர்களுக்கு சிங்கள விரோதிகளாத்தான் நசுக்கிறாங்க. இந்த நிலைமைகள்லாம் இருக்கு. கர்த்தர் அவர்களை எல்லாம் சந்திக்க வேண்டும். விரோதிகளை ஆசீர்வதிக்க வேண்டும். விரோதிகள் நம்ம மனம் திரும்ப வேண்டும். தீய எண்ணங்களை விட்டு மனசு திரும்ப வேண்டும். நம்ம லூக்கா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், மத்தேயுல வாசித்து லூக்கா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லூக்கா 6:27. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எப்படி சொல்லப்படுது? இந்த காலத்திலே விரோதிகளுக்காக, நாட்டுக்கு நாடு விரோதி. இன்னைக்கு அமெரிக்கா சீனாவை ஒரு விரோதியா தான் நினைக்குது. அண்டை நாடுகளை விரோதி, அதே போல அண்டை வீட்டுக்காரர்கள் விரோதிகள், குடும்ப உறவுகளை, உறவினர்கள், குடும்பத்தினர்கள், குடும்பத்தினரே ஒருவர் செய்வனை வைக்கிறது. இப்படி நிலைமைகளில் இருந்து கர்த்தர் அவங்களை வெளியே கொண்டு வரணும். அவங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வரணும். விரோதிகள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். நம்ம விரோதிக்கிறவர்கள் எல்லாம் மனம் திரும்பணும். எல்லாரும் ஜெபிப்போம். விரோதிகளுக்காக, நம்மளை சபிக்கிறவர்களுக்காக, நம்மை துன்பப்படுத்துவதற்காக, நம்மளை தூசிக்கிறவர்களுக்காக, நம்மளை தூக்கி திரிகிறவர்கள் தூக்கிட்டே இருப்பான், குறை சொல்லிட்டே இருப்பான். அவர்களெல்லாம் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ரோதிக்கிறவர்கள், சுவிசேஷம் 5:44, லூக்கா 6:20. விரோதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். விரோதிக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். யாராவது ஒருவர் ஜெபிப்போம். சீக்கிரமா ஜெபியுங்கள். கேட்டா எப்படி பண்றாங்களா? வரமாட்டேன். ஜெயா
கிருபை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, மகிமை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட அப்பா எங்களுக்கு ஆண்டவரே இந்த பிரேயர் மீட்டிங் அப்பா எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தீர உமக்கு நன்றி தகப்பனே. இசப்பா எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கீங்களே ராஜா. இசப்பா சோதராஜா, எங்களுக்கு இந்த ஜெப மீட்டிங் அப்பா ஆண்டவரை ஏற்படுத்தி தந்தீர உமக்கு நன்றி தகப்பனே. இசப்பா இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரராஜா, ஆண்டவரே எங்கள் உற்றார் உறவினர்களுக்காக அப்பா எங்கள் சொந்த பந்தங்களுக்காக உம்மிடத்தில் மன்றாட அப்பா ஆண்டவரே நீர் தந்த கிருபைக்காக நன்றி ராஜா. ஏசப்பா சோதராஜா, ஆண்டவரே எங்களை ஆண்டவரை வெறுக்கிறவர்களுக்காக அப்பா ஆண்டவரே இசப்பா எங்களை ஆண்டவரே எங்கள் எதிராளிகளுக்காக இசப்பா ஆண்டவரை ஜெபம் பண்ண அப்பா ஆண்டவரை கிருபை தாங்க ராஜா. இசப்பா சோதராஜா, ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்கள் கடன்களை அப்பா ஆண்டவரே நாங்கள் மன்னிக்கிறது போல அப்பா ஆண்டவரே எங்களுக்கு மன்னியும் என்று இருக்கிறதே ராஜா. இசப்பா ஆண்டவரே அதுபோல ஆண்டவரே நாங்கள் பிறரை அப்பா மன்னிக்க அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. இசப்பா மன்னிக்கும் மனப்பான்மை அப்பா ஆண்டவரே எங்க தேசத்தில் வளரணும் ராஜா. இசப்பா எங்க தேசம் ஆண்டவரே இன்னும் அதிகமா ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவரே அடையணும் ராஜா. இசப்பா சோதராஜா, ஆண்டவரே இங்க இருக்கிற அப்பா ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. இசப்பா சோதராஜா, உன்னை அப்பா ஆண்டவரே சோதராஜா உங்களுடைய எதிராளியும் ஆண்டவரை சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்களே ராஜா. ஆண்டவரே அப்படிப்பட்ட சிநேகத்தை அப்பா ஆண்டவரே எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. இசப்பா எங்கள் மேல அன்பு கூர்ந்து அப்பா ஆண்டவரே எங்களுக்காக ரத்தம் சிந்தி அப்பா எங்களை மீட்டெடுத்தீரே உமக்கு நன்றி தகப்பனே. இசப்பா அது போல ஆண்டவரே இசப்பா உன்னை நேசிக்கிறது போல அப்பா ஆண்டவரே பிறனை நேசிப்பா என்று இருக்கிறதே ராஜா. இசப்பா ஆண்டவரே அனைவரையும் நேசிக்க அப்பா எங்களுக்கு பலன் தாங்க ராஜா. இசப்பா சோதராஜா, ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே இசப்பா நிறைய பிரேயர் மீட்டிங்கு அப்பா ஆண்டவரே எங்களுக்கு ஏற்படுத்தி தாங்க ராஜா. இன்னும் ஆண்டவரை எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாங்க ராஜா. உங்களுடைய நாமம் மட்டும் மகிமை பண்ணும் ராஜா. இசப்பா கூடிய சீக்கிரத்துல அப்பா ஆண்டவரை ஆலயங்கள் கூடி ஜெபிக்க அப்பா ஆண்டவரை கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரே சீக்கிரத்துல அப்பா ஆலயங்கள் திறக்கப்படணும். இசப்பா உண்மை உயர்த்த உண்மை ஆராதிக்க அப்பா ஆண்டவரை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. இசப்பா சோதராஜா, ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை எங்க சபையில் எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க அப்பா ஆண்டவர். ஆமென். புரியுதா? கோடானு கோடி தோழர் நம்ம நம்மளை தூசிக்கிறவர்கள், துன்பப்படுத்துவர்கள், விரோதிக்கிறவர்கள், பொறாமைப்படுகிறவர்கள், நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், திருச்சபைக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், நம்ம நம்ம குடும்பங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், நம்ம எல்லாம் மனம் திரும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு சுனாமத்துல ஜெபிக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். அடுத்தபடியாக வியாதிப்பட்டவர்களுக்காக உலகமெங்கிலும் இந்த கொரோனாவால் வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கிறவர்கள் சுகமடையணும். இந்த கொரோனா தொற்று தொடரக்கூடாது. இந்த கொரோனாவின் தாக்க வீரியம் அழிஞ்சு போகணும். நம்ம வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழித்தார். பிசாசியை அழிச்சிட்டார். எல்லா விஷக்கிருமிகளையும் நாம வாஷ் அவுட் பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவருடைய யாக்கோபு 5:14 சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு 5:14 இப்படி சொல்லி இருக்கிறார். யாக்கோபு தன் நிருபத்திலே இப்படி சொல்லியிருக்கிறார். யாக்கோபு 5:14 வாசிக்கிறேன், கவனியுங்கள். வியாதிப்பட்டால்
அவன் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக. அவன் கர்த்தருடைய நாமத்திலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாடியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். வியாதிப்பட்டவர்களுக்காக உலகமெங்கிலும் இந்த கொரோனா வியாதியினால் தாக்கப்பட்டிருக்கிறவர்கள் சுகமடையும். இனி இந்த கொரோனா பரவுதல் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஸ்டாப் ஆகும். பரிபூர்ண சுகமடையும். உலகமெங்கிலும், உலக நாடுகளிலும், நம்ம நாட்டிலும், நம்ம தமிழகத்திலும், நம்முடைய மாவட்டத்திலும் அரசு சொன்ன அறிவிப்பின்படி நம்ம ரெட் அலர்ட்ல இருந்து எல்லாம் கிரீன் அலர்ட்டுக்கு வராங்க. நம்ம ஆரஞ்சு என்ற நிலைமை அல்ல, முழுவதும் கிரீன் ஆகணும். பரிபூர்ண சுகம் உண்டாகணும். நம்ம குடும்பங்கள் நாம உலகமெங்கிலும் இந்த வியாதியினால குடும்பங்கள் சிதைந்து பொருளாதார சிதைவு, நம்ம தரித்திரம் நிலைமைகள் எல்லாம் மாற வேண்டும். நம்ம வியாதிப்பட்டவர்களை கர்த்தர் தொட வேண்டும், தொட்டு குணமாக்க வேண்டும். நம்ம யாராவது ஒருவர் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே அப்பா, இந்த லாக்டவுன் வேலையிலும் அப்பா ஆண்டவரே இந்த ஆன்லைன்ல அப்பா ஜெபிக்க உதவி செய்தீராஜா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இது போன்ற ஆண்டவரே அநேக ஜெபங்களில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பங்கேற்று ஜெபிக்க ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆமே ஆண்டவரே அப்பா, இந்த கொரோனா சூழ்நிலையில அப்பா ஆண்டவரே உலகம் முழுவதும் அப்பா ஆண்டவரே பொருளாதார எழுச்சி, உயிரிழப்பு ஆண்டவரே அப்பா நிறையவற்றை ஆண்டவரை சந்தித்துள்ளது ராஜா. இந்த நிலைமையிலிருந்து ஆண்டவரே இந்த உலக மக்களை அப்பா மீட்டெடுக்க உதவி செய்யுங்க ராஜா. அப்பா சோதரிகளும் ராஜா, அந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட ஆண்டவரே மக்களை அப்பா ஆண்டவரே அப்பா முழு உடல் சுகத்தோடு அப்பா ஆண்டவரே வீடு திரும்ப அப்பா கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே இந்த பொருளாதார இழப்பை அப்பா சோதரிகள் மஜா மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்ப அப்பா மக்களுக்கு உதவுங்க ராஜா. அப்பா சோதரிகள் மஜா மக்கள் ஆண்டவரே அனைவரும் விழிப்புணர்வுடன் அப்பா சோதர மஜா செயல்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. நீர் ஒருவரே தெய்வம் ஆண்டவரே, நீர் ஒருவரே ரட்சகர் ஆண்டவரே அப்பா. உண்மை ஆண்டவரே உணர்ந்து ஆண்டவரே அப்பா உங்க தண்டையில் ஆண்டவரை கெட்டி சேர ஆண்டவரை கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. சோதரிகள் மஜா இந்த வைரஸ்னால் ஆண்டவரே உயிரிழந்த ஆண்டவரே ஆத்மாக்களை ரசிங்க அப்பா. சோதரிகள் மஜா அனைவரும் ஆண்டவரே பரலோகத்தில் இடம்பெற அப்பா கிருபை செய்யுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாமத்துல சுகமடையணும். மருத்துவமனையில சிகிச்சையில் இருக்கிறவர்கள் சுகமடையணும். ஆமா, இந்த நோய் இனி ஒருவரை புதிதா தொற்றக்கூடாது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் தொற்றக்கூடாது. இந்த நோய் தொற்றதுனால உலகமெங்கிலும் லாக்டவுன் ஆனதுனால ரொம்ப மக்கள் பல பிரச்சனைகள்ல இப்ப நாம இங்க இருக்கிறோம், நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம், நம்ம உள்ளூர்ல இருக்கிறோம், நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் இருக்கிறாங்க. வெளிநாட்டவர்கள் வேலைக்காக வந்து அவர்கள் ஊருக்கு வேலையும் இல்லை, வீடும் இல்லை, ஊருக்கு போக முடியாத சூழ்நிலையில இந்த 2 மாதமும் பட்ட பாடுகள் அதிகம். கர்த்தர்களை எல்லாம் பாதுகாப்பா அவரவர்கள் வீடுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாம் ஜெபம். ஆண்டவரே, வெளி மாநிலத்தவர் வீடு இல்லாம, வேலை இல்லாம, நாம வேலை இல்லை, வீடு இல்லை, அங்க இடமில்லை, இந்த சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருப்பார்கள். அவரவர்கள் தங்கள் மாநிலத்துக்கு போய் தங்கள் குடும்பங்களுக்கு போய் சேர கிருபைதான். உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும், உதவி செய்யும், பெரிய காரியங்களை செய்யும், நாமத்தை மகிமைப்படும்.
இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அடுத்தபடியாக யாராவது ஆபத்தில் இருப்பாங்க, ஆபத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாக்க அவர்களுக்கு ஆச்சரியம். ஏன்னா அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல பேதுருக்கு ஒரு ஆபத்தான நிலை. நம்ம யாக்கோபை கொலை செஞ்சுட்டான் ஏரோது. பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில் வைத்தார். யாக்கோபை கொலை செய்ய யூதர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த நினைச்சு பேதுருவை பிடிச்சிட்டான். இந்த செய்தியை கேள்விப்பட்ட சபையார் ஆபத்தில் இருந்த பேதுருவுக்காக ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபம் முடியதுக்கு முன்னால பேதுரு சிறைச்சாலையில் இருந்து கர்த்தர் கொண்டு வந்துட்டார். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்போஸ்தலர் 12:12. அப்போஸ்தலர் 12:12. வாசிக்கிறேன். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தார். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த மார்க்கு என்னும் சொல்லப்படுது. மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தார். அங்கே அநேகர் என்ன செய்தார்கள்? இப்பொழுது அவர்கள் தனக்காக ஜெபம் பண்ணல, ஆபத்தில் இருக்கிற பேதுருவுக்காக ஜெபம் பண்ணினார். நாமும் ஆபத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணினா கர்த்தர் காப்பாற்று. ஒன்று சொல்லுகிறேன், மருத்துவமனையில டாக்டர்கள் சொல்லியிருக்கலாம் இவங்க பிழைக்க மாட்டாங்கன்னு. ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க வல்லவரா. நம்ம ஆபத்தில் இருக்கிற கர்த்தர் விடுவிக்கணும். அவன் ஆபத்தில் இருக்கிற சகோதரர்களை கர்த்தர் விடுவிக்கணும். எங்கெல்லாம் விசுவாச பிள்ளைகள் ஆபத்தில் இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை விடுவிக்கணும். கர்த்தர் அவர்களை பாதுகாக்கணும். கர்த்தர் அவர்களை பராமரிக்கணும். நம்முடைய கர்த்தர் பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர். பேதுருவுக்காக மரியாள் வீட்டிலே ஜெபம் நடக்கிறது. வீடு நிறைய மக்கள் கூடி ஜெபிக்கிறார்கள். தாய்மார்கள் அங்க ஒரு தம்பியோ அண்ணனோ இருந்தது மாதிரி தெரியல. எல்லா தாய்மார்கள் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தம்பி தூதனை சிறைச்சாலைக்கு அனுப்பினார். நம்ம 16 போர்ச்சவர்கள் காவலுக்கு செஞ்சிருக்காங்க. நம்ம வகுப்பு 4க்கு 4 16. ஆனா சிறைச்சாலையின் கதவு பூட்டப்பட்டிருக்கு. பூட்டப்பட்ட சிறைச்சாலைக்குள்ளே தூதன் வருகிறார். பேதுருவுக்கு தூங்கிக்கிட்டு இருக்கிற அறையில பேதுரு வருகிறார். பேதுருவை தூதன் வந்து பேதுருவை தட்டுகிறார். நம்ம எழுந்திரு, ஒரு பாதரட்சி கொடுத்துக்கொள், அந்த போர்வை பெட்ஷீட்டை வந்து கொண்டு மூடிக்கொள். தூதன் பேதுருவை வெளியே கொண்டு வர. ஆமென்.
அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்ட அது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவன் அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு பெறவில்லை. அதன் வழியால் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனால் உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். அப்போ ஜெபம் நாம் ஆபத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆபத்தில் இருக்கிறவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறவர்கள் குற்றவாளிகள் அல்ல. பேதுரு கூட சிறைச்சாலை வைத்து, அப்போஸ்தலர் பவுலை கூட சிறைச்சாலை வைத்திருந்தார். நம்முடைய இரட்சகராய் இயேசுவை கூட சிறை பிடித்து கைது பண்ணினார். சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் பாவிகள் அல்ல, நீதிமான்களும் கூட சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். பாத்தியா, சில தேசத்துல ஊழியர்கள் எல்லாம் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார். ஆபத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் காப்பாற்ற கை வைத்து ஆபத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் காப்பாற்ற, ஆபத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தர் பாதுகாக்கணும். பேதுருவை பாதுகாத்து கர்த்தர் கொண்டு வந்தது போல ஆபத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வர வேண்டும். யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ஆண்டவரே சோதரிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த நாளிலும் கூட ஆபத்தில் இருக்கிறவர்களுக்காக நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆபத்தில் இருக்கிறவர்களா பாதுகாப்பாய் இங்க வந்து சேர கிருபை தாங்க ஆண்டவரே. அவர்களுக்கு எந்த நோயும் அணுகாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்க ரத்த கொட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா தீங்கிலிருந்தும் அவர்களை மறைத்து எந்த நோயும் அணுகாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. மீதான நேரங்களிலும் நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆபத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளை சப்பா நீ பாதுகாப்பீராக. ஆமென். உலகமெங்கிலும் எங்க தேசத்திலும் எங்க தமிழகத்திலும் எங்களுடைய மாவட்டத்திலும் எங்களுடைய வட்டாரத்திலும் எங்களுடைய பட்டணத்திலும் யாராவது ஆபத்தில் இருப்பார்கள் என்றால் அவர்களை பாதுகாப்பீராக. நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. அல்லேலூயா. நம்ம இந்த சூழ்நிலையிலே நம்ம சகல ஜாதிகளும் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்ம இரண்டாம் அதிகாரம் சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டது. சங்கீதம் 2:8. சங்கீதம் 2:8. இரண்டாம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். இந்த சூழ்நிலையில சகல மக்கள் ரட்சிக்கப்படும்.
ஜெபிக்கும் போது சொன்னார், தீர்க்க தரிசனமாக என் நண்பர் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த லாக்டவுனுக்கு பிறகு சபை ஆத்துமாக்களால் கத்த நிரப்ப வேண்டும். நம்ம ஒரு சிலராய் அல்ல, அம்பாரமாய் சபைக்குள்ள புதிய ஆத்துமாக்கள் வரணும். ஆகவே எல்லா சபையும் ஆத்துமாக்களால் நிரப்படும். எல்லா ஜாதிகளும் ரட்சிக்கப்படும். சகல மக்களும் ரட்சிக்கப்படும். கர்த்தரே தெய்வம்னு அறியணும். எல்லாம் கை வைத்து ஜூன் முதல் வாரத்தில் இருந்து அது ஃப்ரீ ஆயிரும் சொல்லியிருக்கிறார். அது அப்படியே ஆகணும். நம்ம ஜூன் 1 இருந்து லாக்டவுன் ஃப்ரீ ஆகணும். எல்லா தடைகளும் விலக்கப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்துல நார்மலா எல்லா வேலைகளும் நடக்கணும். எல்லா அலுவல்களும் நடக்கணும். நம்ம பள்ளிகள் திறக்கப்படணும், கல்லூரிகள் திறக்கப்படணும், மருத்துவமனைகள் இயங்கணும். நம்ம எல்லாம் நார்மலாக வேலை செய்யணும். ஏமே கரை வைத்து தோமணும். ஆமா, ஜூன் முதல் வாரத்துல லாக்டவுன் அதிலிருந்து தளர்த்தப்படுகிறது. முழுமையான 100% தளர்வு ஏற்படும். கல்லூரிகள், பள்ளிகள், நம்ம எல்லா ஃபேக்டரியும், வேலை ஸ்தலங்கள் இயங்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்துல எல்லாம் கை வைத்து ஜெபம். தமிழக அரசு சீக்கிரமா அறிவிக்கணும். இன்னைக்கு 22ஆம் தேதி ஆயிடுச்சு. லாக்டவுன் முழுமையாக விலக்கப்படுகிறது. அல்லேலூயா. எதிர்ச்சியாக எல்லா வேலைகளும் நடக்கணும். அவரவர்கள் தனி கவனத்தோடு வாழ வேண்டும். விலகியிரு, வீட்டிலிரு, விழிப்பாயிரு, விலகியிரு, வீட்டில் இருந்த நிலைமை மாறி விழிப்பாயிரு, விலகியிரு. விழிப்பாயிரு, விலகியிரு, வீட்டில் இரு என்ற நிலைமை மாறி கர்த்தர் மாற்றத்தை தரப்பதற்காக கோடான கோடி தோத்திரம். ஜூன் 1 இருந்து நமக்கு இந்த லாக்டவுன் ஃப்ரீ ஆக போறதற்காக கோடான கோடி தோத்திரம். அல்லேலூயா.